ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிதி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்புலேருந்து செயல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா சிறுவஞ்ச மூலத்தில் உடைய வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டீஸ் பார்க்கலாமா? முதல்ல சொல் பொருள் பார்க்கலாம். வனப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு. வனப்புனா அழகு. கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம். கண்ணோட்டம்னா என்ன? இரக்கம். இத்துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு. இத்துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு. வேந்தன் அப்படின்னா அரசன். வேந்தன்னா யார்? அரசன். வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான். வாட்டான்னா என்ன? வருத்த மாட்டான். பண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை. பண்ணை தான் இசைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா வனப்பு இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழகு. வனப்பு அழகு. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா நன்றென்றல். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல். நன்றென்றல், நன்று கூட்டல் என்றல். அடுத்து மூன்றாவது கேள்வி என்று கூட்டல் உரைத்தல். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்றுரைத்தல். என்று கூட்டல் உரைத்தல், என்றுரைத்தல். நான்காவது கேள்வி கண்ணுக்கு அழகு என்னது? இரக்கம். கண்ணுக்கு அழகு இரக்கம். அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. பொறுத்துகளில் ஒன்றாவது கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல். கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல். இரண்டாவது பார்த்தீங்கன்னா காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை. காலுக்கு அழகு என்ன? பிறரிடம் சென்று கேட்காமை. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். ஆராய்ச்சிக்கு அழகு என்ன? இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். அடுத்து நான்காவது பார்த்தீங்கன்னா இசைக்கு அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். இசைக்கு அழகு என்ன? கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். அடுத்து 5 பார்த்தீங்கன்னா அரசனுக்கு அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டு மக்களை வருத்தாமை. அதாவது அரசனுக்கு அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களை வருத்தாமை. அடுத்து பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா கண் வனப்பு, எண் வனப்பு. 2ஆவது எழுத்து என்ன பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கேட்டார் வாட்டான். 2ஆவது எழுத்து இட்டு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வினாக்களுக்கு விடையளிக்க 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 4 கேள்விகளுக்கும் நாம் பதிலை பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எது அழகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும். அதாவது கண்ணுக்கு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் கொள்ளுதல் ஆகும். இரண்டாவது கேள்வி காலுக்கு எது அழகை தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பிறரிடம் பொருளை வேண்டி செல்லாமல் இருப்பது காலுக்கு அழகை தருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். இசையை கேட்போர் அதனை நன்று என கூறுதல் இசைக்கு அழகாகும். அடுத்து நான்காவது கேள்வி அரசனுக்கு அழகை தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா அரசனுக்கு அழகை தருவது தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் ஆகும் அப்படின்ட்டு எழுதுங்க. அவ்வளோதான் குட்டீஸ். சிறுவஞ்ச மூலத்துடைய வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.